நாங்க உடுமலைப்பேட்டைங்க. இது 3வது டைம் எடுக்கிறோம்ங்க. எல்லாமே பழசத்தை எடுத்தீங்க 10 லிட்டருக்கு மேலதான் கறக்குதுங்க. ஒரு நேரத்துக்கு. ஆமாங்க இருக்கிறேங்க. 3 டைமே பிரபனந்த எடுத்து கொடுத்தாரு. ஹையஸ்ட் வந்து தலை சேர்த்துக்கு எவ்வளவு கறந்துருக்கணும் நம்ம எடுத்துட்டு போனதுல? 13 லிட்டர் கறந்துருக்குதுங்க. என்னோட மாடு ஒரு நேரத்துக்கு 26 லிட்டருங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 26. ஒரு நாளைக்கு தலையீத்துல நம்ப மாட்டேங்கிறீங்களா? 26 லிட்டர் கறந்துருக்குதுங்க. இப்ப கறந்துட்டு இருக்குது மாடு. கறந்துட்டு இருக்குது. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்க. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க உடுமலைப்பேட்டைங்க. உடுமலைப்பேட்டை. ஆமாங்க. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கீங்க இந்த சம்பளம்? இது 3வது டைம் எடுக்கிறோம்ங்க. ஓகே ஓகே. 3வது டைம் எடுத்துட்டு போன கறவை எல்லாம் எப்படி இருக்குன்னா? எல்லாமே பழசத்தை எடுத்தீங்க 10 லிட்டருக்கு மேலதான் கறக்குதுங்க. ஒரு நேரத்துக்கு. ஆமாங்க. ஆனா எல்லாமே ஓகேங்க. அதனாலதான் 3வது டைம் இங்க வந்து எடுக்கிறேங்க. 3 டைமே பிரபனந்த எடுத்து கொடுத்தாரு. மாட்டெல்லாம் நல்லா அடிச்சா பேசி கொடுக்குறாருங்க. பிரீடு நல்லா இருக்குது. குவாலிட்டியே பரவாயில்ல. நம்ம சைடு எல்லாம் ஜர்ஜி இருக்குங்க. ஆனா அதெல்லாம் ஊசி போடுறது டக்குன்னு பால் வத்திடுதுங்க. ஆனா இது என்னன்னா ஒரு 6 மாசம் செனையானாலும் 8 லிட்டர் 9 லிட்டர் கறக்குது. அது நம்ம கொடுக்குற தீனியை பொறுத்து நல்லா பராமரிச்சோம்னா நல்லபடியா இருக்குங்க. ஹையஸ்ட் வந்து தலை சேர்த்துக்கு எவ்வளவு கறந்துருக்கணும் நம்ம எடுத்துட்டு போனதுல? 13 லிட்டர் கறந்துருக்குதுங்க. என்னோட மாடு ஒரு நேரத்துக்கு 26 லிட்டருங்க. ஒரு நாளைக்கு 26. ஒரு நாளைக்கு தலையீத்துல நம்ப மாட்டேங்கிறீங்களா? 26 லிட்டர் கறந்துருக்குதுங்க. இப்ப கறந்துட்டு இருக்குது மாடு. கறந்துட்டு இருக்குது. சின்ன சின்ன ப்ராப்ளம் வருதுங்க. ஒரு மாசம் கண்ணு போட்டா ஒரு மாசத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அது பராமரிப்பு வந்து பர்ஃபெக்ட்டா டே பை டே கரெக்டா வாட்ச் பண்ணா தான் கரெக்டா கொண்டு போக முடியும். சோ வாங்கிட்டு போய் கட்டி போட்டா அது வேஸ்ட்டுங்க. அப்படி ஆளுகளுக்கு இது செட் ஆகாது. ஃபார்ம் வச்சிருக்கிறோம் நல்லா டெவலப் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம டே வைஸா மாட்டை வந்து நல்லா பராமரிக்கணும். அது வந்து இது வந்து இந்த பிரீடு நல்லா பராமரிக்கல. இப்ப மாட்டு தொழில் பண்றோம் அப்படின்னா அதுல முதலீடு அதிகமா போடுறப்போ எல்லாமே விலைவாசி ஏறிச்சு. பருத்தி கொட்டை புண்ணாக்கு மேவு எல்லாமே விலைவாசி ஏறிச்சு. ஒரு மாடு 10 லிட்டருக்கு மேல கறந்தா தான் அந்த ஃபார்மை ரன் பண்ண முடியும். இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி 5 லிட்டர் 6 லிட்டர்ல கறந்தா அது ஆகாது. அதனாலதான் இங்க வந்து இந்த பிரீடு எடுக்கிறோம். 6 மாசம் செனையானாலுமே பிரீடு வந்து பால் குறையறது இல்ல. அதுதான் எங்களுக்கு பெனிஃபிட். அதனாலதான் இங்க வந்து பிரபனந்த எடுத்து கொடுக்குறாரு. எல்லாமே தலைசீத்து எடுக்கிறது கொஞ்சம் பயப்படுறாங்க. பால் கறக்குமா கறக்காதான்னு. இப்ப என்னன்னா 400 கிலோமீட்டர் போகணுங்க டிராவல் பண்ணி. இப்ப 2வது நீத்து 3வது நீத்து அப்படியெல்லாம் எடுக்கல. கொஞ்சம் கால்சியம் குறைபாடு வருது. ரொம்ப லாங் போகையில மாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எடுக்கல. இப்பதான் 2வது ஆக்டிவேஷன் ஒண்ணு எடுத்திருக்கிறோம். இது வரைக்குமே ஃபுல்லு தலைச்சந்தான் எடுத்திருக்கிறோங்க. எடுத்துட்டு போதா நீங்க அதிகமா கறவை சொல்லிட்டீங்க. எது கம்மியா எவ்வளவு கறந்துருக்கு? 7 லிட்டர் 8 லிட்டர் ஒரு நேரத்துக்கு 14 லிட்டர் 5 லிட்டர் கறக்குது. 30 மாடு எடுத்தா 2-3 மாடு கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்கும். நம்ம வந்து ஏனாதானு போட்டோம்னா இந்த ஃபீல்டு செட் ஆகாது. கம்மியான மாடு ரொம்ப கம்மியில இல்லைங்க. அதுவே 15 லிட்டர் கறந்து. அதான் சொல்றேன் 15 கறந்துருக்கு. ஆமா அதுதான் கம்மி. அதான் கம்மி 15 தான் கம்மி. அதனாலதான் 3வது டைம் இங்க வந்து எடுத்த பிரீட் எல்லாம் 10 லிட்டருக்கு மேலதான் வருதுங்க. போய் சொல்லல. மாடு வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து 10 லிட்டர் தான் கறக்குதுங்க. ஆமா நாளைக்கு இது நாங்க வந்து எடுக்கிறப்ப இருந்த மாடு இப்ப கம்மியா தான் வரத்திருக்கு. தலைச்சக்கடேரியா ஈத்து மாடு நிறைய வருதுங்க. அதனால கொஞ்சம் ரேட் வைஸ் 15 நாங்க பாக்குறது இல்ல. ஆனா 10 லிட்டருக்கு மேலதான் கறக்குது. கறக்குது. இப்ப நமக்கு வந்து ஃபார்ம் எப்படின்னா லாபம் கிடைக்குதா? லாபம் கிடைக்குதுங்க. கிடைக்காட்டி தான் வர்றோம். அதாவது ஒரு மாட்டுக்கு வந்து 350 ரூபா செலவு பண்றேங்க. ஒரு 20 லிட்டருங்க ஒரு 700 ரூபா கிடைக்குது. அதாவது 350 ரூபா செலவுனா இளங்கன மாட்டுல போக பால் குறை நாங்களும் ஃபீட குறைக்கல. ஒரு பர் டேக்கும் ஒரு மாட்டுல 350 ரூபா 400 ரூபா இன்கம் கிடைக்குதுங்க. நான் கனெக்ட் பண்ணேன். ஆமா 12,000 ரூபா மாசம் எல்லா செலவும் போக ஒரு மாட்டுல 10 to 12,000 கிடைக்கும். இதே 10 மாசம் கறந்ததுன்னா போதும். ஒரே ஈத்துல எங்களுக்கு அந்த லாபத்தை எடுத்து கொடுத்துருது மாடு. எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த மாடே வாங்குறோம். எத்தனை கிலோ ஃபீடு இந்த பூச வைப்பங்க குளித்தி? 4 கிலோங்க மொத்தம். நாங்க மிக்சடு ஃபீடு ஒரு 5 வகையான ஃபீடு போடுறோமுங்க. அது வந்து சோயா தவிடு, கோதுமை தவிடு, சோயா பொட்டு, இந்த மாதிரி ஒரு ஓட்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 வகை மக்காணி மாவு, மக்காணி தவிடு, இந்த மாதிரி ஒரு 5 வகையானது போட்டு இப்ப கடலப்புண்ணா ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 6 வகையானதை மிக்ஸ் பண்ணி நாங்க ஒரு 2 கிலோ பர் மாட்டுக்கு 2 கிலோ கொடுக்குறோம். அதுவாக ஃபீடு வந்து சாந்தி ஃபீடு இந்த மாதிரி அதுல ஒரு 1.5 கிலோ. அப்புறம் அது ஒரு மாட்டுக்கு 4 கிலோ மொத்தமாங்க. மீதி 1/2 கிலோ வந்து சோயா வைக்கிறேன். 8 கிலோ வரும். 8 கிலோ பர் டே. ஓகே ஓகேண்ணா. சோ அது வச்சா கறக்குது. 8 3 24 240 ரூபாய்ங்க. 10 கிலோ சைலேஜ் 340 ரூபா. நான் சொன்னது 350 ரூபா செலவு. இது மட்டும் ஒரு நாளைக்கு மாட்டுக்கு இதுக்கு செலவு பண்ணியே ஆகணும். அதுக்கு மேக அந்த வரத்தட்டு, இந்த சோளத்தட்டு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம தீனி கொடுக்கலாம். அது கொஞ்சம் கொடுத்தாலே நார்மலுங்க. எல்லாமே எல்லா சீசனுக்கும் மாடு ஒத்து போகும். இது கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு அந்த 1 மாசம் டைம் எடுக்குதுங்க.
ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போனவனே கண்ணு போடுற மாதிரி எடுத்துட்டு போறவங்க அதை வந்து அடாப்ட் அதான் கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. அது அதனாலதான் கொஞ்சம் ஒரு 10 days 15 days ஆகி போட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி தெளிவா எடுக்கிறோம். நல்ல பிரீடு கிடைக்கல, நாங்க அப்புறம் சரின்ட்டு எடுத்துட்டு போறோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அது மட்டும் சோ அந்த ரெட்டி ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அப்புறம் வண்டி ஏத்தி கொண்டு போற முறைகளும் இருக்கு. ஒரு வண்டியில ஒரு 5 தான் ஏத்த முடியும்னா 7 ஏத்திட்டு எல்லாம் நெரிசல்ல 400 கிலோமீட்டர் போனாலும் எல்லா மாட்டுக்கும் ஃபால்ட் ஆகும். இனி ஏத்துறவங்களும் அந்த 1 2 அந்த வாடகை பார்க்காம கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா மாடு வர்ற மாதிரி பாத்துக்கணும். அது ஒரு சொல்லணும்னு நினைச்சேனுங்க. அது மட்டும் ஃப்ரீயா கொண்டு போயிட்டோம்னா மிஸ்டேக் கொஞ்சம் குறையும். டாக்டர் கொடுக்குற காசு குறையுங்க. ஃப்ரீயா எடுத்துட்டு போகணும். போட்டு நெரிசி கொண்டு போச்சுன்னா சென மாடு 400 கிலோமீட்டர் போனா தாங்காதுங்க. இது எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? நீங்க 4 பேர் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்டுக்கு. ஆமா 4 பேர் சேர்ந்து எடுக்கிறேங்க. நாங்க மாசம் இப்ப வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்க கொண்டு போறதை பார்த்துட்டு எங்க சர்க்கிள்ல ஃப்ரெண்டுங்க எங்க ஊர் பசங்க எல்லாம் இதுல அப்படியே வந்து எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. தமிழ்நாடு மாடு எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கோம். தமிழ்நாடு சைடு தான் வச்சிருந்தேங்க. நாங்க பரம்பரையா மாடு வச்சிருக்கிறோம். அந்த மாடுகளை 10 லிட்டர் 12 லிட்டர் நேரம் கறக்குது. ஆனா வந்து இன்ஜெக்ஷன் பண்ணா 1 மாசம் 2 மாசம் கறக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சு 5 மாசத்துல பாலே வத்திருது. அந்த மாட்டை வச்சு எங்களால ரன் பண்ணி லாபத்தை எதிர்பார்க்க முடியல. அதனாலதான் இங்க வந்து சரி சிந்தாமணி பிரீடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்தா என் ஃப்ரெண்டு இப்போ ஒரு 6 மாசம் சென. அதுல வந்து இப்ப என்னங்கன்னா இப்போ 9 லிட்டர் பால் கறக்குது. கறந்துட்டு இருக்கு. எங்களுக்கு நாங்க ஒருத்தர் சொல்றது வச்சு இத வந்து பாக்கல. என் ஃப்ரெண்டு இப்படி கறந்துட்டு இருக்குது. கூட வந்திருக்காரு அவருமே. அவரு கறங்காட்டி எங்களுக்கு இது மேல ஒரு மோகம் இருக்கு. அதாங்க. எல்லாமே பாத்துருக்கீங்க. 3ஆவது டைம் எடுத்து இது 3ஆவது டைம் எடுக்கிறேங்க. நாங்களே 30 மாடு எடுத்துட்டோம். ஓகே ஓகே. ஒரு டைம் 10 மாடு எடுக்கிறவங்க. சரி. உங்க பேருனா? பேர் வந்து சுரேஷுங்க. ஓகே. தேங்க்யூண்ணா. நன்றிங்க.